கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசி எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிரஸ்தாபம் பண்ணுவேன். தீர்க்கதரிசி எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவின்படியும், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், திரளான தயவுகளின்படியும். நம்முடைய ஆண்டவர் தயவுகளின் ஆண்டவர், தயவு நிறைந்தவர், தயவுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தயவுள்ளவர். சங்கீதத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தயவுள்ளவர். ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிங்க. படிங்கம்மா. கரெக்டு தான் 1:5-6. புகழ்ச்சியாக. நல்லா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திரளான தயவுகளின்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எபேசியர் 1 அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 6வது வசனத்தை. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தயவு நிறைந்தவராக இருந்ததுனால தான் உங்களையும் என்னையும் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னா சுவிகார புத்திரர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஸ்தானம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் நமக்கு, புறஜாதியாராக இருந்த நமக்கு, ஆபிரகாமின் சந்ததியில நம்ம வரல, அதனால நம்ம யாராக இருக்கிறோம்? புறஜாதிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராக மாற்றி இருக்கிறார். இந்த ஸ்தானம் எதனால கொடுக்கப்பட்டதுன்னா அவருடைய தயவுள்ள சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தத்தினால தான் இந்த ஸ்தானத்தை, ஆணுக்காக மட்டுமா பெண்ணுக்காக மட்டுமானா தேவனுடைய பார்வையில் இந்த வேறுபாடே இல்லை. வேதாகமம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். இல்லை சேர்ந்து படிங்க. 20-28 படிக்கலாம். சொல்லு, படிங்கம்மா. எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. 28 வாசிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனென்றால் நம்ம கிறிஸ்துவை ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் யாரை தரித்திருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே இப்போ தேவன் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கிறார்? இது ஆண், இது பெண், இவன் யூதன், இவன் கிரேக்கன் அப்படின்னு பார்க்காதபடி நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறீர்களா? ஒன்றா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவர் இந்த உலகத்துல தான் நிறைய வேறுபாடு, ஆனால் தேவனுடைய பார்வையில எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கவனிக்கணும், வசனத்தை எழுதணும். சரியா? உங்களுக்கு இன்னைக்கு சண்டே ஸ்கூல் போகாம, ஏன்னா அவங்களும் வசனத்தை இன்னைக்கு கவனிக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் நோட்ஸ் எழுதணும். முடிச்சுட்டு நான் பார்ப்பேன். சரியா? சரி. கர்த்தர் நல்லவர். அப்போ நான்
அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி சுவிகார புத்திரர் என்ற ஸ்தானத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 119 சங்கீதம் 162 வசனத்தை வாசிங்க. இருங்க நல்ல இன்னும் மீண்டும் அந்த வார்த்தையை வாசிங்க சிஸ்டர். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் எப்படி ஒரு மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கும் போது அவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையுமோ அதை போல எதுல மகிழ்கிறாராம்? சொல்லுங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. வார்த்தையில நான் மகிழ்கிறேன். அதனாலதான் தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி, கொஞ்சம் ஆடுகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த மனுஷனை ஒரு பெரிய அரசனாக மாற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையில மகிழ்ச்சி கொண்டதுனாலதான். அல்லேலூயா. எவ்வளோ எழுப்புதல் வார்த்தைகள் பேசினாலும், யாருக்கோ பேசுறாங்க, இது எவருக்கோ யாருக்கானதோ அப்படின்னு நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு நாளும் அந்த மேன்மையான ஸ்தானத்தை நம்ம அடையவே முடியாது. ஆனா தாவீது இங்க சொல்றாரு, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல. இன்னைக்கு நம்ம முன்னாடி, உங்க முன்னாடி ஒரு 1000 கிலோ தங்கத்தை ஒவ்வொருவருக்கு முன்னாடி இப்ப வச்சா உங்க மனம் எப்படி இருக்கும்? இல்லையன்னா இப்ப நிறைய பேருக்கு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா? இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். 1000 கிலோ தங்கம் எவனா வச்சிருக்கிறான்ல, எவனா வச்சிருக்கிறான். நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தங்கமும் வைரமும் அப்படி சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுறது போல் இன்னைக்கு நிறைய வெளியெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிறோம் நம்மள்கிட்ட இல்லையே, இருந்ததும் போயிடுச்சே அப்படின்னால நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இழந்தது போனது எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எதில் தெரியுமா இருக்கு? அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் மிகுந்த கொள்ளை உடைமை. அந்த வார்த்தையை நீங்க ஒரு நாளும் மறக்காதீங்க. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஏசாயால ஒரு வார்த்தை சொல்லுது, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். படிச்சிருக்கீங்களா? அது இல்லை. அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். எடுத்துட்டேன் நானே. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. வேதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த பகுதியை எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை வாசிங்க. கர்த்தர் எடுத்துட்டீங்களா? இல்லைன்னா ஸ்கிரீன்ல என்ன போடலையா? ஏசாயா 42 அதிகாரம் 21 வசனம். 42 21 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை அதை மகிமையுள்ளதாக்குவார். ஆமென். வேதத்தை முக்கியப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான தேவன் நமக்கு வார்த்தைகளை எழுதி நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அவர்களை கர்த்தர் அரசனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் வார்த்தைகளை கேட்டாங்க. ஆனால் அந்த தாவீதை மட்டும்தான் ஆண்டவர் அவ்வளோ பாடு கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் அவர் எங்கே கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்கிறார்னா, சிங்காசனத்தில் உட்கார வச்சு ஆண்டவர் அழகு பார்க்கிறார். சொல்றார், உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்குமா, உன் சிங்காசனத்தை ஒருவரால் எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து மகிழ்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது அப்படியே நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய தயவின்படி நாம் ஒவ்வொருவரும் சுவிகார புத்திரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஆகவே இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் தான் நம்ம ஒவ்வொருவரும். அவருடைய பார்வையில் ஆண் என்று, பெண் என்று, யூதன் என்று, கிரேக்கன் என்று இல்லை. ஒருவேளை உங்கள் மனதில் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரே இந்த எண்ணத்தை என்னிலேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை பெண்ணுக்கு என்ன இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்யவே முடியாது அப்படி ஒரு 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 ஆணவமான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அதையும் நாம் எடுத்து போட்டு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்?
வெரி குட். இங்கேருந்து தான் சத்தம் வருது, வார்த்தை இங்கிட்டு தான் போகுது பாருங்களேன். ஏன் தெரியுமா, பெண்களை பாஸ்டர் பாராட்டும் பொழுதுலாம் நிறைய ஆண்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டருக்கு என்னவே இல்லை, வேலையே இல்லை, நிறைய பேர் உள்ளத்தில் பேசியிருப்பாங்க. நானும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏப்பா தயவு செஞ்சு பேசாதீங்கப்பானா. அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. வழிவிடத்தில் ஏறினாலே பேசுகிறாரு, ஆனால் வந்து அது வேணாம் பேசாதீங்க அப்படின்னாலும் கேட்குறதில்ல. உள்ளதை அவர் சொல்கிறார். கடவுளுடைய படைப்பை அவர் வந்து சந்தோஷமாக சொல்லுகிறார். நான் இன்றைக்கி சொல்கிறேன் நிறைய விஷயத்தை உங்களுக்கு, நீங்கள் அதை புரிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போது அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒன்றாகி அவரிடத்துல நாம் ஒப்புரவாகும் பொழுது கடவுள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்முடைய தயவு நிறைந்த கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அப்படி அழகாக படைத்திருக்கிறார். அதில் ரொம்ப விசேஷமான படைப்பு யார் தெரியுமா? இவங்களுக்கும் வேலை இல்லைன்னு இப்போ ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. என்ன, ஒரு ஆண் அதை புரிந்து கொண்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. படைப்பை உங்களுக்கு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படைப்பு எப்படி படைக்கப்பட்டவள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களை மாதிரி சந்தோஷமான புருஷன் ஒரு கணவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா, உண்மைதான். சரிங்களா? அதனால ஆண்டவர் அப்படி படைச்சு வச்சிருக்கார். மொத்தம் 22 படைப்புகள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை படைப்பு? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை படைப்பு? 22 படைப்பு. 6 நாட்கள்ல 22 படைப்புகளை ஆண்டவர் உண்டாக்கி இந்த உலகம் முழுவதிலும் 22 படைப்புகளிலிருந்து தான் நிறைய வந்திருக்கு. ஆனால் அதனுடைய மூல ஆதாரத்தை யார் உண்டாக்குனார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதுல கடைசி படைப்பு யார் தெரியுமா? பெண், மனுஷி, பெண். அதுக்கப்புறம் கடவுள் ஒன்று புதுசாக சிருஷ்டிக்கணும்னு அவருக்கு தோணவே இல்லை. புரிஞ்சு? நிறைவை கொடுத்தவள் தான் பெண். படைப்புகள்ல ஒரு பூரணத்தையும் ஒரு நிறைவையும் கொடுத்தவள் தான் பெண். அல்லேலூயா. உங்க மனைவியை நீங்க அப்படி பாருங்க, தயவு செய்து உங்க மனைவியை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதம் அங்கிருந்து தான் வரும். அல்லேலூயா. ஒரு ஆணுக்கு துணையாக யாரை தான் கடவுள் உண்டாக்கி இருக்கணும்? துணைக்கு யாரை தாங்க நம்ம கூட்டிட்டு போவோம்? நம்மளை விட இப்போ எனக்கு ஒரு துணை தேவை. ஒரு இடத்துக்கு நான் போறேன், எனக்கு ஒரு துணை தேவை. யாரை கூட்டிட்டு போவேன்? என்னை விட விவரம் தெரிஞ்சவங்கள. பேசுங்க. பலசாலி, தைரியமான, படித்தவங்களை, நம்பிக்கையான. அப்போ ஒரு ஆணுக்கு துணையாக தன்னை விட பலசாலியாக, தன்னை விட அறிவாளியாக, தன்னை போலவே ஒருத்தரை அப்படி சிருஷ்டித்திருந்தாதானே கூட டிராவல் பண்ணி போக முடியும். ஆனால் உங்கள் எல்லாருடைய ஆண்களுடைய பார்வையில் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடந்த நாட்களில் குடும்ப முகாம் போயிருந்தோம். அங்கே ஒரு போதகர் கடைசியாக வந்து எழுமின்னு சொல்கிறாரு. பிரசங்கமெல்லாம் பண்ணிவிட்டு பாஸ்டரும் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துட்டு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறார், பெண்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறதுனால அப்படின்னாரு. பாருங்களேன், எனக்கு பின்னாடி இருந்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு ஊழியக்கார், பெண்கள் எப்படி இருக்காங்களா? பலவீன பாண்டம். பலவீன பாண்டமா சொல்லுங்க, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பலவீன பாண்டமானா கிடையாது. அந்த பலவீன பாண்டம் மனது, அவங்களுடைய மனதில் சில காரியத்துக்காக எப்படி சொல்கிறது, அது ஒரு நெளிவு சுழிவோடு இருக்கிறதுக்காகத்தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்காளே தவிர, அவளை பலவீன பாண்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஆனால் என்ன சிஸ்டர், அதுதான் மென்மையானவள். அதுதான் மென்மையானவள்ங்கிறத வந்து சொல்கிறதுக்காக அப்படி அந்த பாஸ்டர் வந்து அப்படி வந்து சொன்னார். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. சரி ஆண்டவரே, இவருக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாடு வரட்டும். ஏன்னா எப்போவுமே ஒரு கற்பனை ஒன்று வச்சுட்டு நம்ம அதில் வேறு மாதிரி நம்ம, அதுவும் ஆணுக்கு நம்ம சொல்லும் பொழுது நம்மளை குறித்த ஒரு எரிச்சல் அது மாதிரியெல்லாம் உண்டாகும். அதனால் நான் கொஞ்சம் அமைதி ஆகிட்டேன். ஒன்றுமே அதுக்கு பிறகு பேசலை, நான் அமைதி ஆகிட்டேன். அதனால் கர்த்தர் நல்லவர் அப்படி அல்ல. பெண்ணானவளை ஆண்டவர் சிறந்த முறையில் படைப்புகளுடைய நிறைவாக, அதாவது பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன வேணுமோ
எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான் பெண்ணை கடவுள் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகுதான். ஆனால் பாவம் என்கிற ஒன்று வந்த பிறகு இந்த பெண்ணு படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உணர்வு ரீதியாக, சரீர ரீதியாக நிறைய கஷ்டம். இந்த பெண்ணுடைய ஆற்றலை பற்றி ஆதாமுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து நேராக ஆணுக்கிட்ட போகாமல் எங்கே வரான் அந்த. அப்போ இந்த பெண் எப்படி படைக்கப்பட்டாள், இவளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத ஆண்கள் நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் அழகாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகலாம். அல்லேலூயா. இவளை புரிஞ்சுக்கவே முடியல சிஸ்டர். எப்போ எப்படி மாறுவானே தெரியல, எப்படி இவ ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே, எப்போ கோவப்படுறா, எப்போ சந்தோஷமாக இருக்கிறா, இவ என்ன எதிர்பார்க்குறா. சில நேரங்களில் பெண்கள் அமைதியாக இருப்பாங்க, உள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்போம். அப்போ கணவன் வந்து கேட்கணும், ஏன் அமைதியாக இருக்கிற அப்படின்னு கேட்கணும். இதனால தான் இருக்கிறோன்னு அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க. நீ சொன்னாதானம்மா தெரியும், உனக்கு தெரியாதா? எத்தனை குடும்பத்தில் சண்டை வருதா? இது உனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் கேட்டு வம்புழுக்கிற, சண்டை இழுக்கிற, சண்டை போடுற எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருக்குது. ஆனால் உண்மையாக பெண்ணினுடைய தன்மை என்ன, அவள் எப்படி படைக்கப்பட்டாள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் எண்ணப்படுவாள். இங்க பெண்ணுடைய படைப்பு முதல்ல எங்க வெளியே கார்ல இருந்து இறங்குங்கப்பா. பெண்ணியே உள்ளவா. கார் மேலே ஏறி கீழே விழுந்துட்டு இருக்காங்க. வா உள்ளவா, உள்ள வெளியே அவங்கள வெளியே இருக்கிற பிள்ளைங்களை உள்ள வர சொல்லுங்கம்மா. சரி, இங்க பெண்ணை ஆண்டவர் எப்படி படைக்கிறார் என்றால், அவளுடைய மூல ஆதாரமான பொருள் எங்கிருந்து ஆண்டவர் படைத்தார் என்றால் எலும்பு. அல்லேலூயா. அவ எங்கிருந்து படைக்கப்படுகிறாள்? எலும்ப வச்சு தான் சதையெல்லாம் அதற்கு பிறகு சதையினால் அடைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்போ இவளுடைய மூல ஆதாரம் எங்கேருந்து வருது? எலும்புல இருந்து. ஆணினுடைய அந்த ஆணுக்குள்ள விலா எலும்பை வச்சது யாரு? அதை பார்க்கணும். சரியா? ஏன் எலும்புல இருந்து தான் அவர் சொல்றது அவ்வளோ அப்படி இருக்குது. ஆணுக்குள்ள படைத்தவர்கிட்ட தான் அந்த வல்லமையை தவிர, படைத்தவர்கிட்ட இருக்கு அந்த வல்லமை, படைத்தவர்கிட்ட இருக்கு அந்த வல்லமை. எங்கேருந்து எடுத்தார்? விலா எலும்புனா எங்கே இருக்குது உங்களுக்கு? விலா ஒரிஜினலாக சொல்லிடுவா. ஒரிஜினலாக எங்கேருந்து ஆண்டவர் வந்து பெண்ணை பிரித்து எடுக்கிறாருன்னா, இங்கே நமக்கு செஸ்ட் ரிப் கேஜஸ் எத்தனை இருக்கா ஒரு மனுஷனுக்கு? 24 இருக்கா? ஆதாமுக்கு ஏவாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ரிப் கேஜஸ் இருந்துச்சு தெரியுமா? 48 விலா எலும்புகள் இருந்ததான். அப்போ கடவுள் விலா எலும்புனா இடுப்புலேருந்து எடுத்தார்? அதெல்லாம் இல்லை. எங்கேருந்து எடுக்கிறாரு? நெஞ்சு கூட்டிலிருந்து. அல்லேலூயா. நெஞ்சு கூடுகளை சுமந்து கொண்டிருந்த ஆதாமுக்குள்ளே இருந்து ஆண்டவர் 24 விலா எலும்பை எடுத்து ஒரு முழு மனுஷியாக ஆண்டவர் உருவாக்குகிறார். இதுதான் சத்தியம், இதுதான் ஒரிஜினல். சரியா? இதுதான் ஒரிஜினல். ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் அது உங்களுடைய விருப்பம். இதுதான் ஒரிஜினல். நான் என்ன அப்படி தான் பார்க்குறேன். அதனால இதனுடைய ஒரிஜினலில் எப்படி இருக்குன்னா, விலா எலும்பு, நெஞ்சு கூடுகளில் இருக்கக்கூடிய விலா எலும்பு, அந்த 24 ஒரு எலும்பு அல்ல, 24 விலா எலும்பை எடுத்தே ஆண்டவர் பெண்ணாக சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே
அப்படி படைக்கப்பட்டவள் தான் பெண். அப்போ இது இப்படி படைக்கப்பட்ட பெண்ணினுடைய மூல ஆதாரம் எதிலிருந்து அவள் படைக்கப்பட்டாள்னா எலும்பு. அப்போ எலும்பினுடைய தன்மை என்ன? ஒரு 4 வார்த்தை நான் சொல்லிடுறேன், 4 வார்த்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். இந்த எலும்பினுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம சரீரத்துக்குள்ள எலும்பு இருக்கு. இந்த எலும்பு மறைந்து செயல்படுகிற தன்மை உடையது தான் எலும்பு. எங்கேயாவது எலும்பு மட்டும் நீட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த பெலோப்ரசன் பிறந்தப்போ அதை நான் பார்த்தேன். நான் இவங்க 2 பேரும் பிறந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்மளுடைய தலையில் இந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்கும். சாரா, பிரியாவுக்கு, ரெபேக்கா அக்காலாம் தெரியும் நினைக்கிறேன், எங்கள் மெர்சிக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்கும். நமக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு எலும்பு இது இருக்கும், அது தெரியும். இந்த பிள்ளைகளுக்கு கையில் இருக்குது பார்த்தீங்களா இந்த எலும்பு, இந்த எலும்பெல்லாம் தெரியும். சதை இல்லை, ஒரு லேயர் மட்டும்தான் சதை இருந்துச்சு. அந்த தோல், அதான் ஒரு லேயர் தோல். அந்த உள்ளே இருக்கிற தசைகள் இல்லாமல், சதைகள் இல்லாமல், வேறு எலும்பு மட்டும். பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அப்படியே பார்த்து பார்த்து அழுவேன். ஆண்டவரே, 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கப்பா மருத்துவர். 1 மாதத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் 3 கிலோ வந்துடணும், இந்த குழியெல்லாம் சரியாகி வந்துடணும் ஆண்டவரேன்னு அழுது அழுது ஜோமணி பால் கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதெல்லாம் அப்படி செய்ய செய்ய கடவுள் ஒரே மாதத்தில் 2 பேரும் 3 கிலோ மாறினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அது குழந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா எப்படி தெரியுமா இருந்துச்சு? பரிதாபமாக இருந்துச்சு. அப்போ இந்த எலும்பு மட்டும் நீட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அது அழகாக இருக்காது. அந்த எலும்பினுடைய தன்மை என்னன்னா, மறைந்து செயல்படக்கூடிய தன்மையுடையது. அல்லேலூயா. பெண்ணானவளும் ஒரு குடும்பத்துக்கு எப்படி இருக்கிறான்னா, மறைந்து செயல்படக்கூடியவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தன்ராஜ் பதன் நல்லா சாட்சி சொன்னாங்க. அவர் சொல்லுவார், நகையிலே கொண்டு போய் என் பணத்தை அழிக்கிறியே அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு எதுதான் கை கொடுத்துச்சே? அது ஒரு சேவிங்ஸு. ஆனால் அன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, மறைந்து செயல்படக்கூடியவள் தான் பெண். அப்படி தான் படைக்கப்பட்டாள். எத்தனை பேர் ஆண்கள் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் அப்படி பாருங்கள் உங்கள் பெண்ணை, உங்கள் மனைவியை அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமானா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிறந்த ஆசீர்வாதம் உடையவளாக இருப்பாள். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பினீங்கன்னா இப்படி மறைந்து செயல்பட்ட அற்புதமான ஒரு பெண் அதில் இருக்குது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எடுத்து என்றான். இந்த நாபாலுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா விகற்பமான ஒரு பேச்சாக இங்கே இருக்கு. இந்த நாபால் யார் தெரியுமா? இந்த நாபால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே 25ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ யாரு? அந்த அபிகாயில் ஸ்திரீ எப்படி இருந்தானா, மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். அந்த புருஷனோ எப்படி இருந்தானா, முரடனும் துராகிருதம் உள்ளவனுமா இருந்தான். அவன் யாருடைய சந்ததியா? காலேப்புடைய சந்ததி. ஒரு முரடனுக்கு அவ போய் தாவீது கிட்ட பேசும்போது சொல்லுவா, அவன் பேருக்கு ஏற்றபடி அவளுக்கு என்னமும் இருக்கான், பைத்தியமும் இருக்குன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒருத்தனிடத்துல வாழுகின்ற இவள் யாராக இருக்கிறாள் என்றால், மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள். ஆனா இவனுடைய அந்த தொழில்துறையினுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கு? அவன் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறான். ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு இதில் இந்த நாபால் இருக்கிறான்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய இந்த அபிகாயில், தாவீது வந்து சாப்பாடு ஆகாரம் கேட்டு வரும் பொழுது இவ்வளோ ஆணவமாக பேசி அவங்களை அனுப்பி விட்டுறான். இந்த செய்தி யாருக்கு தெரியாதுன்னா இந்த அபிகாயிலுக்கு தெரியாது. உடனே தாவீதுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்த உடனே தாவீது அங்கிருந்து நாபாலுடைய வீட்டில் சுவர்ல நாய் விடுகிறது அது கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது. அவனுக்கு உண்டான யாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், சங்காரம் பண்ணணும்னு சொல்லி உக்கிர கோபத்தோடு கிளம்பி வர்றார். இப்படி திருப்பி அனுப்பிட்டாருங்கிற செய்திய ஒரு வேலைக்காரன் வந்து யார்கிட்ட வந்து சொல்றா, அபிகாயில் கிட்ட வந்து சொன்ன உடனே இந்த அபிகாயில் என்ன தெரியுமா பண்ணாங்க, நேராக போய் புருஷன்ட்டெல்லாம் போய் வாக்குவாதம், ஏயா இப்படி பண்ண, என்ன பண்ண, அவன் யார் தெரியுமா, அவரை குறித்த எதுவுமே பேசலை. அப்படியே புத்திசாலி, அவள் யாராம், மகா புத்திசாலி, புத்திசாலித்தனமாய் இன்னைக்கு ஒருவேளை இவனை பழி வாங்கியே தீரணும்னு நினைச்சவன் அமைதியா இருந்திருந்தாலும் இந்த முழு சாம்ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கோம், அழிஞ்சிருக்கும். இன்னொன்னு, அவ இப்படி நேரடியாக போய் சண்டை போட்டிருக்கலாம், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு போய் கூட கேட்டிருக்கலாம். இது ரெண்டையுமே செய்யாம வர இருக்கிற தீங்கை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று அவள் யோசித்து சிந்தித்து புத்தியாய் நடந்து கொண்ட ஒரு பெண்ணு தான் இந்த அபிகாயில். அல்லேலூயா. புறப்பட்டு போறா, தீவிரமாய் புறப்பட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா போகும் பொழுது அந்த நிறைய பழங்கள், நிறைய விருந்து உணவுகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு போய் தாவீதை பார்த்த உடனே அப்படி முகங்குப்புற விழுந்து தாவீதினுடைய எதிர்காலம், அவரை குறித்த சித்தம், அவர் மேல இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஒரு பெண்ணினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, குடும்பத்துக்கு வர இருக்கிற தீங்கை தடுத்து நிறுத்தக்கூடியவள் தான் பெண். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறா. ஈசா அப்படிங்கிற வார்த்தை வந்து பெண் அப்படிங்கிறதுக்கு ஈசா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு எபிரேய மொழியில. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தன் குடும்பத்தை நோக்கி வரக்கூடிய அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடக்கூடிய பலன் உள்ளவள் தான் பெண். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த எலும்பு வந்து எப்படி செயல்படுதுன்னா மறைந்து செயல்படக்கூடியவள் தான் பெண். அல்லேலூயா. முன்னாடி பார்த்தா கணவன் பேசுவாங்க, ஆனா பின்னாடி யார் இயக்குவாங்க, யார் இயக்குவாங்க? எலும்பு இருக்கு, தப்பு கிடையாது. உங்க மனைவி பேச்சு தானே கேட்குறீங்க. அடுத்தவருடைய மனைவியை பேச்சை கேட்டாதான் தப்பு. உங்க மனைவியை பேச்சை கேட்டு அதில் நல்ல முடிவு எடுத்து சரியான முடிவு கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா? தவறு இருக்கா? தவறு கிடையாது. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருத்தர் இந்த உலகத்தில் ஒருத்தர் ராஜாவாக இருக்க விரும்பணும்னா அவர் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ராணியாக இருக்கணும். இல்லை நான் மட்டும் ராஜாவாக இருக்கணும், என் மனைவி வந்து அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேர் வந்து நல்லா இருக்காது. ஒரு ராஜாவுக்கு யார் தான் பொருத்தமானவ இருப்பாங்க சொல்லுங்க, யார் தான் பொருத்தமாக இருப்பாங்க? அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி தான் பார்க்கணும், ராணியாக பாருங்க. கடவுள் எனக்கு கொடுத்த மனைவி மகாராணி, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இப்படி இந்த பெண் மறைந்து செயல்படுகிற தன்மையுடையவளாக செயல்படுகிற. ரெண்டாவது, இந்த எலும்பு எப்படி தெரியுமா இருக்கும், உறுதியானது. ஒரு சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணா கடைசி வரைக்கும் எதுதான் இருக்கு, மற்ற எல்லாம் அழிஞ்சிடும். இந்த சதைக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம், இந்த வெளியே இருக்கிற இந்த மசில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறோம், எவ்வளவோ காசை கொண்டு போய் கொட்டி தீக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற இந்த எலும்பு மட்டும் உறுதியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி நிற்க முடியுமா? இன்னைக்கு அம்மா தான் அவங்களுக்கு பலவீனம், எலும்பு நரம்பில் பிரச்சனைங்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க சொன்னாங்க சாட்சி, முழங்காலில் அந்த வலி இருக்க பெண்ணுக்கு வந்தா அந்த தேய்மானம் ஏற்பட்டா, எலும்பு அந்த ஒரிஜினலும் தேய்மானம் ஏற்பட்டா, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போது அதெல்லாம் இருந்தால் தாங்கவே முடியாது. அப்போ இந்த பெண்ணானவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா, உறுதியானவள். நீங்கள் வளைக்கணும்னு நினச்சிங்கன்னா எலும்பு என்ன ஆயிரும், உடஞ்சிரும். உங்களுடைய வலிக்கு இந்த எலும்பை வளைச்சிருவேன்,
வளைச்சி நான் கொண்டு வந்துடுவேன் நினச்சிங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. எலும்பை நம்ம உடம்புல பாருங்களேன், சில எலும்பு எப்படி இருக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா, சில இடத்துல எலும்பு எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. குடும்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நேராக இருக்க வேண்டிய உறுதியாக இருக்க வேண்டிய இடத்துல உறுதியாக இருக்கணும். அப்படி இல்லை, எல்லா நேரமும் எனக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும்னு ஒரு ஆண் நினச்சி பெண்ணை வளைக்க நினச்சாலும் பிரச்சனை. நான் எப்பொழுதும் இப்படியே தான் இருப்பேன்னு பெண்ணு நினச்சாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை தான். அதனால் ரூத் பாருங்களேன், அவளுடைய உறுதி மனதில் இருக்கு. யாருமே தெரியாத ஒரு தேசத்துக்கு போகிறா. ஒருத்தரை மாத்திரம் தெரியும், யார் தெரியுமா, யாவே தெய்வத்தை தெரியும். அல்லேலூயா. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மேலே யார் நேசம் பாசம் வேஷம் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் கவலையே படாதீங்க. உங்களை நேசிக்கின்ற ஒருவர் இருக்கிறார், உங்களை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், உங்களை படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரை வச்சு கணவனையும் பிள்ளைகளையும் பாருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் மையம் யார் தெரியுமா, கிறிஸ்து தான். நீங்கள் ஒருத்தரை நேசிக்கணும்னாலும் யாருனுடைய அன்பின்படி தான் நேசிக்கணும். ஒருத்தரை மன்னிக்கணும்னாலும் யாரை வச்சு தான் மன்னிக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா குடும்பம் குடும்பமா இருக்காது. அதனால நமக்கு மையம் யாரு, பெண்களுக்குன்னா கிறிஸ்து தான். ஆண்களுக்கு மையம் யாரு? அதனால தான் சொன்னாரு, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். இதுக்கு விரோதமான சத்தியம் வேற ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறோமா, ஒன்றாய் இருக்கிறோம். அவருடைய பார்வையில் வேறுபாடு என்பது இல்லை. கர்த்தரை நம்பி இந்த ரூத் வராங்க. ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தவ பெத்லகேமுக்கு வராங்க. நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணி அவளை ஒன்றும் இல்லாமல் வந்தா உயர்வான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். என்ன தெரியுமா, உறுதி. கர்த்தர் மேலே அவள் உறுதியாக இருந்ததுனால. அல்லேலூயா. அதனால அவளை வளைக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க. வளைக்க ஒரு நாளும் பிரயாசப்படாதீங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு உண்மையாகவே உங்கள் மனைவி ஆசீர்வாதமாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இந்த மனநிலையெல்லாம் தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. தேவ பிள்ளைங்க, கடவுளை ஆராதிக்கின்ற கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற பிள்ளைகளுக்குள்ள உங்கள் மனைவியை குறித்த ஒரு மேன்மையான எண்ணம் இருக்கணும். வேதம் சொல்லுது, பிலிப்பியரில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த சிந்தை உண்டாயிருக்கணுமா? இந்த கிறிஸ்துவின் சிந்தையை யார்கிட்ட காட்டிடுறாங்க தெரியுமா? சபையில் ஒருவருக்கு ஒருவர் கூட காட்டிடுறாங்க. மேன்மையாக பார்க்குறாங்க, இன்னொரு சகோதரியை மேன்மையாக பார்க்குறாங்க, இன்னொரு சகோதரனை மேன்மையாக பார்க்குறாங்க. ஆனால் யாரை மேன்மையாக பார்க்கறது இல்லை, பார்க்கறது இல்லை. சொந்த புருஷனை மேன்மையாக பார்க்கறது இல்லை. ஆனால் முதல்ல இந்த சத்தியம் எங்கே தான் எதுனாலும் ஆரம்பிக்கணும்னா குடும்பத்துக்குள்ள. உங்கள் மனைவியை மேன்மையாக பாருங்கள். அவள் எனக்காகவே படைக்கப்பட்டவள். எனக்கும் உனக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே யார் தான் சாட்சி? கர்த்தர் தான் சாட்சி. அல்லேலூயா. அதை மீறி ஏதாவது நடக்குமானா, அப்படி நடந்தாலும் அதை சரி பண்ண அவரால் முடியும். உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பி வரும் பொழுது, அந்த உறுதி, மன உறுதியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, இந்த எலும்பினுடைய தன்மை என்ன தெரியுமா? உற்பத்தி செய்யக்கூடியது. ஒரு குழந்தையை மட்டும் பெற்றெடுக்கிறவள் அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுவும் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லை, இந்த எலும்பினுடைய தன்மை யாருக்காவது தெரியுமா? ரத்தம் எங்கேருந்து உண்டாகுது? எலும்பு மஞ்சையிலிருந்து தான் ரத்தம் விருத்தியே உண்டாகுது. அப்போ இந்த எலும்புக்குள்ள இருக்கிற மஞ்சையிலிருந்து ரத்தத்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கு. ஒரு பெண்ணு டெலிவரி ஆனால் எவ்வளோ ரத்தம் சிந்தப்படுது தெரியுமா? மாதம் எவ்வளோ ரத்தம் சிந்தப்படுது தெரியுமா? ஆனாலும் அவள் இருக்கிறா. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மாதம் 3 நாள் 5 நாள், சில பெண்கள்லாம் மெனப்பாஸ் ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ கஷ்டம் பெண்ணுக்கு இருக்குது தெரியுமா? ஆனால் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் மன ரீதியாக சரீர ரீதியாகவும் பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். ஒரு குழந்தையை சுமக்கும்போது அந்த பெண்ணுக்கு மன ரீதியான சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது. எல்லா உறுப்பும் அப்படியே அடங்கிடும். எனக்கு கர்ப்பப்பை டெலிவரி ஆன பிறகு டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படியே வயிறை போட்டு அமுக்குன்னு அமுக்கி பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா பார்த்தாங்க?
யூட்ரஸ் சுருங்கிருச்சா? வலி அப்படியே சுருட்டி சுருட்டி வலிக்குது. என்ன வலினே சொல்லவே தெரில. அப்போ வலிக்குதே இப்படி அப்படின்னோடனே ஒருவேளை யூட்ரஸ் சுருங்காமல் இருந்தாலும் வலிக்குமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு வயிற்றை போட்டு இப்படி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தப்போ ஃபெபி தம்பி பிறந்தப்போ அந்த பெயின் இருந்துச்சு. அப்படியே வந்து பெரட்டி பார்த்து அப்படியே உள்ள அந்த கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல உள்ள வரைக்கும் இப்படி அமைக்கே கர்ப்பப்பையெல்லாம் சுருங்கிருச்சுமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வலி வேதனைகளை ஒரு பெண் கடந்து போகிறாங்க தெரியுமா? என்னைக்காவது இப்படி போகுது அப்படின்னு ஏதாவது புலம்பி அழுது உங்களுக்கு ஏதாவது செய்யாமல் அப்படி ஏதாவது இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும்தான் தலையசைக்கிறாரு. கடவுள் அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவளாக பெண்ணை கடவுள் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு டெலிவரியில் ஒரு பெண்ணுடைய சரீரம் அப்படி குழந்தை போல் அப்படி மாறிடுது. எலும்பெல்லாம் லூஸ் ஆகி, தசைகள்லாம் லூஸ் ஆகி, உறுப்புகளெல்லாம் அமுங்கி அப்படியே அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டு தான் திரும்ப 30 நாளைக்குள்ள அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் பெரியவங்க நம்மளை கவனிப்பாங்க இல்லையா? 30 நாள் டெலிவரி ஆன பிறகு மருந்து அப்படி சின்ன ஒரு குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 30 நாளைக்குள்ளே, அதாவது ஒரு புது குழந்தை பிறந்திருந்தா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எல்லா உணவும் சேர்த்துறணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சேர்ப்பாங்க. அதே மாதிரி எங்கள் பாட்டி எங்கள் அம்மா என்னை அப்படி தான் கவனிச்சாங்க. 30 நாளைக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் அப்படி கொலைய வச்சு ரசம் கொடுத்து, எங்கள் பாட்டி என்னை உண்மையாகவே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான். அப்படி ரசத்தை கூட வடிகட்டிடுவாங்க. அரைச்சி ரசத்தை வடிகட்டி ஆகாரத்தில் ஊற்றி ஒத்தாள் பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு ஆள் பார்க்கக்கூடாதுன்னு சேலையை வச்சு இப்படி மூடி கொண்டு வந்து எங்கள் பாட்டி கொண்டு வந்து கொடுக்கும். இவரையும் பக்கத்துக்கே அனுப்பல. சாப்பாடை கூட பாஸ்ட் பார்க்கக்கூடாது, புருஷங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. அவங்கள தப்பாலாம் சொல்லலை, எங்கள் பாட்டி சொல்லதானே சொல்லணும். தெரியல, அப்படியெல்லாம் தெரியல, ஆனால் அப்படி சொன்னாங்க. எப்படி எதுக்கு தான் இப்படி கொண்டு வரீங்க? பக்கத்தில் ஒரு பெரம்போட என்னெல்லாம் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டே ஆகணும், விழுங்கவே சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டே ஆகணும்னு அந்த காய் செலவெல்லாம் அரைச்சி வச்சு அப்படி கொடுத்து என்னை கவனிச்சதுனால அதுவும் எனக்கு ஒரு பலன் தான். என்னை எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் என்னை கவனிச்சுக்கிட்டது அதுவும் என்னுடைய பலன் தான். கர்த்தர் பலன் தந்தார். அடுத்து இது. அதனால் மறுபடியும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை உடையவள் பெண். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென். ஏன்னா கடவுள் அப்படி தான் படைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்கள் நல்லதை கொடுத்தீங்கனாலும் உற்பத்தி பண்ணி கொடுப்பா, கெட்டதை கொடுத்தாலும் அதையும் உற்பத்தி பண்ணுவா. இந்த மண் இருக்குது பாருங்களேன், இந்த மண்ணில் நல்ல இனிப்பான விதையை போட்டாலும் அந்த விதை என்ன வருது, முளைச்சி வந்து இனிப்பான பழங்களை கொடுக்குது. அதே மண்ணில் கசப்பான பாவக்காய் விதையை விதைச்சாலும் அதுவும் என்ன செய்யுது, முளைச்சி வந்து கசப்பை தருது. பெண்ணுக்கு நீங்கள் அப்படி தான். நீங்கள் நல்லதை கொடுத்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணிவிட்டு நல்லதை பல மடங்கு கொடுப்பாங்க. நீங்கள் கெட்டதை கொடுத்தா அது வேண்டாம். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது வேணுமா கெட்டது வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் பெண் உறுதியானவள். இதெல்லாம் அறிஞ்சு தான் பிசாசு வந்து பெண்ணை வந்து தாக்குகிறான். பெண் வஞ்சிக்கப்பட்டால், பெண் அவளுடைய மென்மை தன்மையை பிசாசு சோதித்தான். அதில் அவள் கனியை பார்த்து அப்படியே பேச 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 அப்படியே அந்த கனியை பார்த்து அப்படியே மயங்கி அதை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுக்குறாள் தான். ஆனால் கடவுள் நல்லவருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல பெண்ணை அவமானப்படுத்தி வஞ்சிக்கப்பட்டால் என்ற பெயரோடு இருந்தாலோ அதே இடத்துல கடவுள் ஒரு குழந்தையாக கூட நேரடியாக வந்து பிறந்திருக்கலாம். அப்படி பிறக்காம மரியாள் என்ற ஒரு கன்னிகையை தன் கரத்தில் எடுத்து அவளுடைய வயிற்றுக்குள்ள பெண் வந்து அந்த பெண்ணினுடைய உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை கன்னியாக இருந்த மேரியின் வழியாக கடவுள் அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர் யாரையும் புறம்பே தள்ளுறதே இல்லை. மனுஷன் நம்முடைய கலாச்சாரம், இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் ஒன்றும் நல்ல கலாச்சாரம்லாம் கிடையாது. எல்லா கலாச்சாரம் பெண்களை அற்பமாக என்னென்ன கலாச்சாரம்,
பெண்களை சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அடிமைப்படுத்தின கலாச்சாரம். புருஷன் இறந்துட்டா உடனே பெண்ணு என்ன செய்யணும், உடன்கட்டை ஏறணும்னு சொன்ன கலாச்சாரம். நீ பெண்ணு எங்கே தான் இருக்கணும், அடுப்புக்குள்ளே தான் இருக்கணும், இல்லைன்னா கடுப்பாயிருவாங்க ஆண்கள் வந்து. அப்படி இருந்த கலாச்சாரம் தான். இதையெல்லாம் யார் தெரியுமா உடைச்சா? ஏமி கார்மைக்கல் அம்மையார். நிறைய மிஷனரிகள் வந்து தேவதாசி முறையை ஒழிச்சவங்களும் யார் தெரியுமா? இந்த வேதத்தை அறிந்த மிஷனரிகள் தான் அதெல்லாம் உடைச்சாங்க. விருப்பம் இருக்கோ இல்லையோ அவ என்ன வேலை செய்யணும், பொல்லாத வேலையை செய்யணும். அது எங்க செய்யணும், கோயிலுக்கு அப்படியெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்பமும் அதே மாதிரி பெண்ணை பார்க்கும்போது அவ அடிமை, அவன் நீ இப்படி தான் இருக்கணும், நீ வந்து உனக்கு இதுதான் சரி அப்படிங்கிற மனதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை படைத்த தெய்வத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறதுக்கு சமம். கடவுள் வந்து அப்படி படைக்கல, ஒரு நாளும் பெண்ணை அப்படி படைக்கவே இல்லை. அவளை கடவுள் அப்படி ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். மறைந்து செயல்படுகிற தன்மையுடையவளாக, உறுதியான தன்மையுடையவளாக, உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையுடையவளாக. அது மாத்திரம் அல்ல, இந்த எலும்பினுடைய தன்மை என்ன தெரியுமா, உருவத்தையே அதுதான் கொடுக்குது. இப்போ எலும்பு, இப்போ எனக்கு இருக்கு இந்த கன்னத்தில் இந்த எலும்பு இப்படி கொஞ்சம் வளைஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த சதையும் எப்படி தான் மூடப்படும். எலும்பு இருக்கிற பகுதியில் தான் இந்த சதையும் மூடும். அப்போ நம்ம இந்த சதைக்கு ஒரு முழு உருவத்தை எது தான் கொடுக்குது, எலும்பு தான். அந்த எலும்பு அடிபட்டு எலும்பு நொறுங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நொறுங்கி இப்படி அமுங்கி இருந்தால் சதை உருவாகும். எப்படி தான் உருவாகுதுன்னா, எலும்பு இருக்கிறதுக்கு மேலே தான் சதைகள் உருவாகும். அல்லேலூயா. அப்போ இந்த எலும்பினுடைய தன்மை என்ன தெரியுமா, உருவத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வேத பகுதி. ஒரு தீர்க்கதரிசி, எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஆண்டவர் ஒரு பெரிய திரள் சேனை ஆண்டவர் உண்டாக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி எங்கே கொண்டு போய் தெரியுமா நிறுத்தினாரு, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில். அங்கே கொண்டு போய் நிறுத்தி இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா சொல்லுப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு எசேக்கியா சொல்கிறாரு, அது உமக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது உயிரடையும், நீ வாயை திறந்து பேசு. ஆணுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டி பேசுங்க உங்கள் மனைவியை. அல்லேலூயா. அதை அவங்கள ஊக்கப்படுத்தும். என்ன செஞ்சாலும் திருப்தியே இல்லாத நிறைய கணவன்மார் இருக்கிறாங்க. ஒரு நல்ல வார்த்தை எல்லாரையும் புகழ்கிறாங்க. நாங்கள் குடும்ப முகாம் நடத்துறதுனால சொல்கிறேன், ஊரில் இருக்கிற அத்தனை பெண்களையும் புகழ்கிறாங்க. தன் கண்ணு முன்னாடி இருக்கிற மனைவியை புகழ்வதற்கு வாய் வருவது இல்லை. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, உயிரடையக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. பலவீனமாக இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நல்ல பலனுள்ள வார்த்தைகளை பேசுங்க. அவங்க பலன் அடைந்து வேத வார்த்தையின்படி மகா பெரிய திரளான சேனையாய் நின்றது. அல்லேலூயா. ஒரு கணவனுக்கு அழகு எப்போ வரைக்கும் தெரியுமா, மனைவி தன்னோடு கூட இருக்கிற வரைக்கும். அதுதான், அது வந்து மனைவி இல்லைன்னா நான் இல்லை அப்படி அல்ல, கடவுளுடைய ஒரிஜினல் டிசைன் அப்படித்தான். ஆதாம் தனிமையாக இருந்தப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். அந்த ஆதாமுக்குள்ள, ஆதாமை யார் தான் படைச்சா, ஆண்டவர் தானே படைச்சாரு. நல்லா இல்லாமையா படைச்சிருப்பாரு, அழகா படைச்சிருக்கிறாரு. ஆண்கள் வந்து ரொம்ப விசேஷம். முதல்ல உண்டாக்குனது யாரை தான் உண்டாக்குனாருன்னா, ஆணை தான் உண்டாக்குனார். அவர்கள் தான் குடும்பத்துக்கு என்னதான் தலை. இந்த தலை மட்டும் இருந்தா அழகா, இந்த தலை மட்டும் நடக்குது இப்படியே போயிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த தலை மட்டும் இப்படி போனா அதை என்னன்னு சொல்றோம், இந்த தலை இல்லைங்க, கழுத்துக்கு கீழே மட்டும் நடக்குது எப்படி இருக்கும், அதுவும் அலங்கோலம் தான். ஆனா ரெண்டும் சேர்ந்து இந்த எலும்பு ரெண்டையும் எது இணைக்குது, இந்த எலும்பு. அல்லேலூயா. இந்த எலும்போடு இந்த தலை சேர்ந்து அப்படி ஒன்றாயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப பார்க்க எப்படி இருக்கு? இதையே தான் ஆண்டவர் சபைக்கும் சொல்றார். சபைக்கு யார் தலையா? கிறிஸ்து தலையா இருக்கிறார். சரீரம் என்ன? யாரா? சபை. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டாதான் அந்த சபை செயல்படுகிற சபையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த சபை உறுதியானதாக இருக்கும். யாரோடு இணைஞ்சு? கிறிஸ்துவோடு இணைஞ்சு இருக்கிற வரைக்கும் தான். நான் தனியா நீ தனியா, ஆண்டவருக்கு தெரியும். நான் மட்டும் தனியா செயல்பட விரும்பல. எதோடு செயல்பட விரும்புறேன்? சபையோடு இணைந்து. அல்லேலூயா. ஆனா எதற்கு தெரியல தெரியுமா? சபைக்கு தெரியல. இந்த சபை இந்த தலையோடு இணைந்து செயல்படும் பொழுது அது மறைந்து செயல்படுகிற சபையாக இருக்கும். இந்த உலகத்துக்கு சவால் விடுகிற சபையாக இருக்கும். உறுதியான ஒரு சபையாக இருக்கும். உற்பத்தி செய்யக்கூடிய எதுதான் வளர்ந்து பெருகிட்டான். ஆதி அப்போஸ்தல புத்தகத்துல, அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ன சொல்லுது? சபை வளர்ந்து பெருகிற்று. உற்பத்தி எங்க இருந்து தான் வருது? சபைக்குள்ள இருந்து தான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய உருவம் நீங்க கிறிஸ்துவ தலையா வச்சு அப்படி ஒரு பெரிய உருவம் எங்க இருந்து தெரியுமா அதுக்கு வருதுன்னா? இந்த சரீரத்துல இருந்து தான். அல்லேலூயா. அல்லேலூயா. உருவம் கொடுக்கக்கூடியதாக சபை காணப்படுகிறதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பெண்ணுக்கும் சொல்றேன், உங்களை நீங்க பார்க்கும் பொழுது என் தேவன் என்னை இப்படி படைச்சிருக்கிறாரு நீங்க பார்த்தீங்கன்னா புத்தி ஈனமா நடக்க மாட்டீங்க. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ எவ்வளவு அழகான ஸ்திரியா இருந்தாலும் மதிகேடா நடந்தா அவளை என்னன்னு சொல்லுது? பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமம், பொன் மூக்குத்திக்கு சமம். தங்கத்தையே ஒரு பன்னிக்கு அணிஞ்சிருந்து அதுவும் எதற்கு போடுறான்? எதற்கு ஒப்பா சொல்றாரு? அருவருப்பா இருக்குல்ல. அப்போ மதிகேடாய் நடக்கிற என்ன ஸ்திரீ எவ்வளவு அழகா இருந்தாலும் மதிகேடா நடந்தா அந்த ஸ்திரீ எதற்கு சமமா? பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமம். ஆனா அதே ஸ்திரீ தன் கைகளினாலே ஒரு குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கிறாள். அந்த ஸ்திரீ புகழப்படக்கூடியவளாக இருக்கிறாள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய தன்மை இருக்கு பாருங்களேன். இந்த தயவை அற்புதமாய் பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணு தான் இந்த எஸ்தர். அல்லேலூயா. 10 விதமான கேரக்டர் அதில் இருக்கு. அதனால இன்னைக்கு சொல்ல நேரம் இல்லை. 10 விதமான குணங்களை வெளிப்படுத்துறா. ஒரு ராஜா இருக்கிறாரு, வஸ்திங்கிற ஒரு மனைவி இருக்கு. அந்த வஸ்தி ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதை என்ன செய்யல? கொடுக்கல. மனைவிங்கிற ஸ்தானமும் எடுக்கப்பட்டுருச்சு. ராஜாத்தி என்ற ஸ்தானமும் அந்த மேன்மையும் அவளை விட்டு எடுக்கப்பட்டது. ஆனா ஒருத்தி வரா, ஒரு அடிமை பெண். நல்லா கவனிங்க. ஒரு அடிமை பெண் அப்படியே உள்ள வந்து வாய் திறக்காம அமைதியா மொர்தெகாய் சொன்னதின்படி கேட்டு அப்படியே தன் குலத்தையும் தன் பூர்வ தரத்தையும் அறிவிக்காம அப்படியே மொர்தெகாய் நடத்துகிற ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதைக்கு தங்களை விட்டு கொடுக்கும்போது ஒரு நாள் வருதுங்க. அப்போ ஏகாயின் கண்களில் தயவு கிடைச்சிச்சான். தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் அவள் தயவு கிடைக்க பண்ணப்பட்டாளாம். அது மாத்திரம் இல்லை, ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை படிச்சுட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எஸ்தருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ராஜா 1-2 ஸ்திரீயை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி போய் நிறுத்தலை. 127 தேசத்திலிருந்து செலக்ட் பண்ண ஸ்திரீகளை கொண்டு போய் 1 வருஷம் அழகுபடுத்தியிருக்காங்க. அங்கேருந்து அன்னைக்கு பெண்களை ராஜாவுக்கு முன்னாடி போய் நிறுத்துறதுக்கு 1 வருஷம் அழகுபடுத்தி கொண்டு போய் நிறுத்தினதுல யாருக்கு தயவு கிடைச்சிச்சான்? அப்போ யாருக்கு தான் தயவு கிடைச்சதுன்னா எஸ்தருக்கு. அது அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் என்ன தயை? அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். அல்லேலூயா.
ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்ட தயையும் பட்சமும் அடிமையா இருந்த இந்த எஸ்தரை எங்க கொண்டு போய் மாட்டிருச்சுன்னா அரசியாக மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லி வச்சிருக்காரு? நம்ம முதல்ல வாசிச்சோம் 2:6 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நாம் அவருக்குள் எப்படி இருக்கிறோம்? சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளை, அவருடைய சுவிகார புத்திரர். நீங்க யாரு? அவருடைய சுவிகார புத்திரர். உங்களுடைய ஸ்தானம் என்ன? மேன்மையான ஸ்தானம். ஏன் உங்களுக்கு அந்த மேன்மையான ஸ்தானம் தெரியலனா, நீங்க ஆராதிக்கிற கடவுளுடைய ஸ்தானம் என்னன்னு தெரியாதனால தான் உங்களுடைய ஸ்தானம் புரியல. இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியும். இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தெரிஞ்சது. வஸ்திக்கு ஏன் தெரியலனா, வஸ்தி நேபுகாத்நேச்சாருடைய பேத்தி. அவர் ராஜ பரம்பரையில வந்ததுனால இந்த ராஜா அவளுக்கு ஒரு பெருசா தெரியல. ஆனா இந்த எஸ்தருக்கு, ஒரு அடிமை பெண்ணுக்கு தான் விடுதலையினுடைய மகத்துவம் தெரியும். இந்த அடிமை பெண்ணுக்கு தான் ராஜா காட்டுகிற அன்பினுடைய மகத்துவம் தெரியும். இந்த அடிமை பெண்ணுக்கு தான் ராஜாவின் கண்களில் கிடைக்கக்கூடிய தயவு தெரியும். வஸ்திக்கு தெரியல. ஏன்னா அவன் நேபுகாத்நேச்சாருடைய ராஜ பரம்பரையில வந்ததுனால இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் சொல்லி எல்லாரும் குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமா ஒரு மனநிலையோடு இருக்கிறவன் மத்தியில நான் போய் நிக்கணுமா அப்படின்னு நினைச்சான். ஆனா இந்த ராணி என்ன தெரியுமா பண்றா? அவளுக்கு முன்னாடி போய் சாஷ்டாங்கமாய் தன்னை பணிந்து ஒப்பு கொடுத்தா. ராஜ ஸ்திரீயாக மாற்றப்பட்டு பட்டத்து ஸ்திரீயாக ஒரு ராணியாக, அந்த ராணியாக மாற்றப்பட்டதுனால எவ்வளோ காரியம் அங்கே நடந்துச்சு தெரியுமா? நம்முடைய ஸ்தானம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி சுவிகார புத்திரர், வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர், நம்மை படைத்தவர், நம்முடைய என்ன சொல்றது, அவருடைய கரத்தின் கிரியைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம பார்க்கின்ற, நம்ம ரசிக்கின்ற, நமக்கு வருகின்ற எல்லா பொருட்களினுடைய ஆதாரம் யார் தான் உண்டாக்குனா? நம்முடைய ஆண்டவர் தான். நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற ஞானம், நமக்கு இருக்கிற வல்லமை எல்லாம் யாரால தான் வந்துச்சு? அவரால் தான் வந்துச்சு. இந்த பூமியை யார் தான் நமக்கு கொடுத்தா? கர்த்தர் தான் கொடுத்தார். இந்த பூமியில வாழும்படி தேவன் மனுஷனுடைய கையில கொடுத்திருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் யார் தான்? கர்த்தர் தான். அந்த ஓனருக்கு நீங்களும் நானும் யாரு? சுவிகார புத்திரர். அல்லேலூயா. இந்த ஸ்தானம் எப்படி வந்துச்சு? தயவுள்ள சித்தம். அல்லேலூயா. அந்த தயவுள்ள சித்தத்தின்படி ஏதோ நம்ம கொடுத்தோம், நம்ம அதனால அதை பெற்றுக்கொண்டோம் அல்ல, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த உயர்ந்த ஸ்தானத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவ்வளோ பெரிய மேன்மையான படைப்பை, அருமையான ஆண்களுக்கு ஆண்டவர் பெண்களை படைத்து கொடுத்திருக்கிறார். பெண்ணுக்கு சொல்றேன், தலை, குடும்பத்துக்கு தலை யாரு தான்? புருஷன்தான். தலை இல்லாம இந்த சரீரம் மாத்திரம் என்ன செய்ய முடியாது? இயங்க முடியாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைந்து மனதளோடு மனதளவில் இருதயத்தளவில் ஒன்றிணைந்து போகும் பொழுது தான் இந்த சரீரம் எதை போய் சேர வேண்டும் என்று நினைக்கிறதோ அங்கே போய் சேர முடியும். இல்லை, நீ இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நான் இல்லாமல் நீ பார்த்துக்கோ, இப்படி சொன்னால் குடும்பம் குடும்பமாக இருக்காது. அங்கு தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. உங்களுடைய பந்தய பொருளையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஈகோ. ஒருத்தர், ஒரு ஆர்சி, ஒரு போதகர் போதிக்கிறார், பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? கடின இருதயமா. பரிசேர் சதுசேயர்களுக்கு இருந்த ஒரு அந்த மேசியாவை அடைந்து கொள்ள முடியாமல் தடுத்தது எது தெரியுமா? கடின இருதயம், ஆணவம். அது தான் முன்னாடி இருந்த கிறிஸ்துவனுடைய மேன்மையை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. உங்கள் முன்னாடி கணவன் இருக்கிறார், உங்கள் முன்னாடி மனைவி இருக்கிறார், உங்கள் முன்னாடி பிள்ளைங்க இருக்கிறார், கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களை மேன்மையுள்ளவர்களாக நீங்கள் பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. கர்த்தர் உங்களை சிறந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. அதனுடைய மேன்மைகளை, அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எழுந்து நின்று நல்ல மகிழ்ச்சியோடு, நானும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போர் காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
ஒரு கருப்போ காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே சொல்லுங்கள், எபினேசரே. இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே, எபினேசரே. என் நினைவா இருப்பவரே நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, ஓ நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்புள்ள பிதாவே, எங்களை உம்முடைய இருதயத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்கள் நினைவாகவே இருக்கிறீர் ஐயா. ஆகவேதான் மனிதனுடைய தனிமையை நினைத்து ஏற்ற துணையாகிய ஒரு பெண்ணை கொடுத்து ஆண்டவரே குடும்பம் என்ற அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தின் வழியாக உம்முடைய சித்தத்தை, உம்முடைய விருப்பத்தை இந்த சமுதாயத்திலே இப்பொழுதும் நிறைவேற்றி வருவதற்காக கொடாகொடி நன்றி, நன்றி அப்பா. இந்த பெண்கள் தினத்திலே ஆண்டவரே பெண்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், பெண்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். பெண்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரை பெண்கள் குடும்பத்துக்கு ஆண்டவரை மறைந்திருந்து நல்ல ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்களாக. பெண்கள் ஆண்டவரே எப்பேற்பட்ட கவலைகள், பாரங்கள், தூக்கங்கள், துயரங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்பத்திலே உறுதியாக நின்று குடும்பத்தை கட்டி எழுப்புவார்களாக. கணவனுக்கு உறுதுணையாக, பிள்ளைகளுக்கு உறுதுணையாக பெண்கள் இருப்பார்களாக. தோப்பனே, மூன்றாவது புதிய புதிய உற்பத்தியை உண்டாக்கக்கூடியதுதான் அந்த எலும்பு. எலும்புக்குள்ளிருந்து எப்படி புதிய புதிய அணுக்கள், இரத்த அணுக்கள் உருவாக்கப்படுகிறது போல குடும்பத்துக்குள்ள நல்ல விஷயங்களை, நல்ல ஆற்றல் நிறைந்த அற்புதமான வார்த்தைகளை உருவாக்கி ஆண்டவரை நல்லதையே பேசி, நல்லதையே சிந்தித்து, நல்லதையே செயல்படக்கூடிய பெண்களாக எங்கள் சபை பெண்களை மாற்றுவீராக. ஆண்டவர் எலும்பு அழகான ஒரு உருவத்தை ஆண்டவரை உண்டாக்குகிறது போல எங்கள் திருச்சபை பெண்கள் எங்கள் சபைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் புதிய 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 நன்மைகளை உருவாக்கக்கூடியவர்களாக அல்லது உருவம் தரக்கூடியவர்களாக, குடும்பத்துக்கு நல்ல உருவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, நன்மை என்ற உருவம், சமாதானம் என்ற உருவம், சந்தோஷம் என்ற உருவம், மகிழ்ச்சி என்ற உருவத்தை குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் எங்கள் சபை பெண்கள் ஆண்டவரே உருவத்தை கொடுப்பார்களாக என்று மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியிலே கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீ பேசின உயிர் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட அநேக பெண்கள் சத்தியத்துக்கு உறுதுணையாயிருந்து உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, முழு சபையாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.